வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். எஸ்எஸ்சி ஜிடி 2026 எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இது நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய வீடியோ. அதாவது ஒரு நியூ சீரியஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். கம்ப்ளீட் ஜிகே டாபிக்கை ரிவிஷன் பண்ண போறோம். இது எந்த மாதிரினா 2025 எக்ஸாம் எஸ்எஸ்சி ஜிடில என்னெல்லாம் டாபிக்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அந்த ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து ஒவ்வொரு டாபிக்லையும் கொஸ்டின்ஸ் வந்து எந்த ஏரியால கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் புரிஞ்சு என்ன பண்ண போறோம்னா ஃபண்டமெண்டல வந்து ரிவிஷன் பண்ண போறோம். எதுக்காக இந்த மாதிரினா ஜிகே டாபிக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு எக்கச்சக்க டாபிக் இருக்கு, ரைட்டா? ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு புக்கா இல்ல ஒவ்வொரு சாப்டரா எடுத்து படிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம், போர் அடிக்கும். ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. பட் அதே இதை ஒரு டாபிக் இருக்கு, அந்த ஒரு டாபிக்ல என்னன்னா வந்து சாப்டர் இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சு அதை என்ன பண்ண போறோம்னா கொஸ்டினோட நம்ம கனெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். பிளஸ் எக்ஸாம்பிளா அவன் எதை கொஸ்டினா கேட்பான் அதை தெரிஞ்சுக்கிற போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி செட் பண்ணவங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ அதனால அந்த சீரிஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போதும். இப்போ முதல்ல நம்ம என்ன வந்து பண்ண போறோம்னா ஹிஸ்டரி டாபிக் வந்து பார்க்க போறோம். இப்போ ஹிஸ்டரி டாபிக்ல கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ காமனா, அதாவது எஸ்எஸ்சி ஜிடிக்கு கம்ப்ளீட்டா ஜிகே டாபிக் அப்படின்னா இந்த 7 டாபிக் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இது எதுக்காக சொல்லறேன்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது சும்மா ரேண்டமா சும்மா அங்கங்க வந்து என்னன்னா படிச்சுட்டு போவேன் அப்படிலாம் படிக்கக்கூடாது. ஒன்னு எடுக்கிறோமா ஜிகே டாபிக்னா அது என்னென்ன டாபிக் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா ஒவ்வொரு டாபிக்லயும் என்ன சாப்டர் இருக்கு அது தெரிஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் என்னன்னா எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால வந்து ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி என்பது இந்த மாதிரி தான். ஒரு டாபிக் இருக்குன்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணா முதல்ல அனலைஸ் பண்ணணும், ஒரு பிளான் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுக்கலாம். நம்மளால ஈஸியா வந்து என்னன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் பேக் பண்ண முடியும். சரி, இப்போ ஹிஸ்டரி இருக்கா, இந்தியன் ஹிஸ்டரியை பொறுத்தளவுக்கு 3 இதா பிரிக்கலாம். அது என்ன? ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மெடிவல், மாடர்ன் ஹிஸ்டரி 3 இதா பிரிக்கலாம். இந்த வீடியோல ஏன்ஷியன் ஹிஸ்டரியில என்னெல்லாம் டாபிக் இருக்கு, அந்த டாபிக் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, அதை வச்சு வந்து என்ன பண்ண போறோம்னா 2027 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்ப இதை பாக்குறதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி மேத்துக்கு வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட் சீரியஸ் வந்து ஆல்ரெடி போயிட்டு இருந்துச்சு. அதை நீங்க பார்க்கலன்னா பாருங்க, கண்டிப்பா வந்து என்னன்னா இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாமே என்னன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒவ்வொரு டாபிக்கும் நான் டைப் வைஸ் வந்து கொடுத்துருப்பேன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய ஹிந்தி சேனல்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணி ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போறானுங்க. நம்மளும் வந்து ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, நான் என்ன சொன்னேன், ஏன்ஷியன் ஹிஸ்டரி சொன்னேன். இப்போ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஏன்ஷியன் ஹிஸ்டரியில என்னென்ன சாப்டர் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வாரோம்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணியிருக்கணும். ஏன்ஷியன் ஹிஸ்டரி அப்படின்னாவே இந்த 13 டாபிக் என்ன பண்ணிருக்கணும்னு வச்சுக்கலாம், ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். நீங்க ப்ரிப்பேர் பண்ணாட்டுன்னு பரவாயில்ல, 13 டாபிக் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதுக்காகனா ஒவ்வொரு கொஸ்டினும் பார்க்கும்போது அந்த கொஸ்டின் வந்து இந்த சாப்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ கனெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த சாப்டர்ல இருந்து வருதுன்னா இந்த சாப்டர் என்ன பண்ணணும்னா நான் ஃபண்டமெண்டலா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, நோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை பேரலா வச்சுக்கங்க. கொஸ்டினை பார்க்கும்போது எஸ் இந்த டாபிக்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிருக்கேன் சொல்லி டிக் பண்ணிக்கங்க. எதுக்காகனா அதை டிக் பண்ணும்போது நம்ம எக்ஸாம் வந்து ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவோம். ஒவ்வொரு டாபிக் ரிவிஷன் பண்ணும்போது எங்கெல்லாம் டிக் பண்ணிருப்பீங்களோ அவங்க என்னன்னா கொஞ்சம் கவனம் கொடுத்து வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதான் வந்து வே ஆஃப் லேர்னிங். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இதையும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த கம்ப்ளீட் வந்து ஏன்ஷியன் ஹிஸ்டரி, கம்ப்ளீட் ஹிஸ்டரி என்ன பண்ணிருப்பேன்னா நம்ம கோர்ஸ்ல வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோட வே ஆஃப் டீச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மைண்ட் மேப் வேவ் மாதிரி தான் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் இது எல்லாத்தையும் பார்த்துக்கேன். இதுலயுமே என்னன்னா பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பேன். இதெல்லாம் எதுக்கு வந்து ஒவ்வொரு டைம் சொல்றேன் அப்படின்னா, சும்மா வந்து நான் தான் ஏதோ ஒரு கிளாஸ் எடுப்போம். சும்மா போற போக்குல வந்து ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு போவோம். அந்த மாதிரிலாம் வந்து நான் எடுக்க மாட்டேன். இந்த கிளாஸ் எடுக்கிறேன்னா ரொம்ப ப்ராப்பர் அண்ட் அக்யூரேட்டா இருக்கும். அதனால வந்து ட்ரஸ்ட் மீ, ஜிடி ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் சொல்றது மட்டும் நல்லா கவனம் கொடுத்து வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அது தெரிஞ்சாவே நினைச்சுக்கலாம். அதை நல்லாவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணாவே உங்களால ஹை ஸ்கோர் வந்து பண்ண முடியும். அதுக்கு நான் வந்து கேரண்டி பண்றேன். சரி, நிறைய சொல்லியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிடலாம்னா கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் கொஸ்டின் பாருங்க. Who among the following founded the Mauryan Empire in 322 BC? சரி, எல்லா கொஸ்டினும் தமிழையும் கொடுத்துருவேன். கிமு 322 மௌரிய பேரரசை நிறுவியவர் யார்? இதெல்லாம் வந்து என்னன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணா ரொம்பவே வந்து ஈஸியான கொஸ்டின், ரைட்டா? அதுக்கு முன்னாடி எல்லா கொஸ்டினுமே வந்து எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறேன். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா
நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம்னா, அந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது தான் என்ன தெரிய வரும்னு வச்சுக்கலேன். ஓகே. அந்த கொஸ்டினோட லெவல் இந்த மாரி இருக்கு. நான் இந்த லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒவ்வொரு கொஸ்டினையும் என்னன்னா, ஒண்ணு நம்ம லேர்ன் பண்ணுவோம். அவன் என்ன கேட்கிறான்னு தெரிஞ்சுக்கிற முடியும். இத நீங்க அதர் எக்ஸாம் எஸ்எஸ்சில நெறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அதோட பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், செலக்ஷன் போஸ்ட் இந்த மாரி அதர் எக்ஸாம்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கலேன், கன்ஃப்யூஷன் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ஸ்டிக் டூ என்னன்னா எஸ்எஸ்சி ஜிடியோட கொஸ்டின். அத நீங்க பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் என்னன்னா கிளாரிட்டி வந்து கிடைச்சிரும். இப்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்து உண்மையிலேயே எஸ்எஸ்சி ஜிடிலாம் கேட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் எல்லாத்தையும் வெரிஃபையும் பண்ணிட்டேன். ரைட்டா? டெக்ஸ்ட் புக்கோட வெப்சைட்ல எல்லா கொஸ்டினும் என்னன்னா நான் வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ அதனால என்னன்னா எல்லாமே என்னன்னா ஜிடில கேட்டதான். ஸோ இது எதுக்காகன்னா, சில ஸ்டூடெண்ட் வந்து நீங்க புதுசா இருக்கலாம். என்னோட சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு சம் டவுட் வரும்ல. இது உண்மையிலேயே வந்து என்னன்னா ஜிடில கேட்டதா இல்லையான்னு டவுட் வரலாம். அதுக்காக தான் எல்லாத்தையுமே வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா நான் குடுக்குறது எல்லாமே என்னன்னா ட்ரஸ்டடா இருக்கும். ஏன்னா இதுக்காக நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்ன பண்ணலாம்னு நீங்க நம்பலாம். அந்த கேள்வியில என்ன? மௌரியன் எம்பயர். அப்போ நம்ம மௌரியன் எம்பயர் என்ன பண்ணியிருக்கோம்னா, லேர்ன் பண்ணியிருக்கோம். அதோட ஃபவுண்டர் தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா, நல்லா கவனிங்க. அதாவது நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுல என்னோட கிளாஸஸோட நோட்ஸ் வந்து இந்த மாரி தான் இருக்கும். இதே நான் சொல்லிக்கிறேன். என்னோட கிளாஸஸோட சும்மா என்ன சொல்றது, தேவையில்லாத வந்து கண்டெல்லாம் குடுக்க மாட்டேன். சும்மா பக்கம் பக்கமா படிங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸ்ட்ரெய்ட் டூ த பாயிண்ட். ஒரு டாபிக் இருக்குன்னா, இந்த டாபிக்ல என்ன தேவை? எக்ஸாம்ல என்ன கேட்பானோ அது மட்டும் தான் வந்து குடுப்பேன். இது எதுக்காகன்னா, இப்ப எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாமே என்னன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன் டெஃபினட்டா ஒரு ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், பிக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு போயிட்டு என்ன பண்ண தேவையில்லன்னா, போயிட்டு தியரியா வந்துடும். பக்கம் பக்கமா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன தேவையோ அத கிளாரிட்டியா படிச்சு, ஒரு 3, 4 வாட்டி ரிவிஷன் பண்ணணும். இங்க நெறைய பிரச்சனை என்னன்னா ரிவிஷன் தான். நெறைய ஸ்டூடண்ட் வந்து பிரிப்பேர் பண்ணுவாங்க. கிடைக்க புக் வர வர வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு இத நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம 3, 4 வாட்டி ரிவிஷன் பண்ணியிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. என்ன பண்ணுங்கன்னா, இங்க கன்டென்ட்க்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்ப எல்லாமே சோசியல் மீடியால ஈஸியா கன்டென்ட் கிடைக்கும். பட் ஒரு கன்டென்ட்ட நம்ம வச்சுக்கிட்டு, அத எத்தன டைம் ரிவிஷன் பண்றோம்? அதான் வந்து இம்பார்ட்டன்ட். இது எதுக்காகன்னா, இப்போ நியூவா ஒரு ஸ்டூடண்ட் வந்து வராங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே தெரியணும். ஆல்ரெடி வந்து என்னன்னா, பிரிப்பேர் பண்ண ஸ்டூடண்ட் கண்டிப்பா தெரியும். பட் ஒரு புதுசா ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னன்னா, நான் எஸ்எஸ்சி, ஜிடி இப்ப தான் வந்து உள்ள வரேன். நெறைய வந்து தெரியாம இருக்குன்னா, இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஓகே இந்த சார் சொல்றது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்ப நல்லா கவனிங்க. அதாவது மௌரியன் எம்பயர் யாரு ஃபவுண்ட் பண்ணியிருப்பான்னா, சந்திரகுப்த மௌர்யா. இவர்தான் என்னன்னா ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. அப்ப இத வச்சு பார்க்கும்போது என்ன, சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சந்திரகுப்த மௌரிய தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ரைட்டா? அடுத்து போலாம். இப்ப சில ஸ்டூடெண்ட்க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு பர்சனலா கொஞ்சம் கைட் பண்ணுங்க. நான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போறேன். இல்ல ஆல்ரெடி வந்துனா நெறைய ஸ்டூடண்ட் வந்து லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல கூட வந்து நம்ம இருப்போம் ரைட்டா? எனக்கு கொஞ்சம் பர்சனலா யாராவது ஒரு கைட் பண்ணாங்க. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே வந்துன்னு யாராவது சொன்னா தான் நான் படிப்பேன் சார். அந்த மாரி தான் வந்து நான் ஃபாலோ ஆயிருக்கேன். நீங்க வந்து எனக்கு வந்து ஷெட்யூல் மாரி குடுங்க சார். இந்த மாரி கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நான் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஸ்டூடண்ட்ட கைட் பண்றதுக்காக தான் என்னோட வந்து கெரியரே வந்து நான் எடுத்திருக்கேன். என்னோட ஃபோன் நம்பர் 7871385142. ஸோ நெறைய ஸ்டூடண்ட்க்கு என்னன்னா நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் வந்து கைடன்ஸ் வேணும்னா நீங்க கேளுங்க வாட்ஸ்அப்ல. கண்டிப்பா என்ன பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க கைட் பண்ணுவேன். கொஞ்சம் டைம் லேட்டா உங்களுக்கு ரிப்ளை பண்ணாலும், நான் டெஃபினட்டா என்ன பண்ணுவேன்னு வச்சுக்கங்களேன். எல்லாருக்குமே நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, கைட் பண்ணுவேன். சரி. அடுத்து போலாமா? 2வது பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சைட்ஸ் ப்ரொவைட்ஸ் எவிடன்ஸ் ஆஃப் இயர்லி அர்பன் பிளானிங் டியூரிங் த மிடில் அயர்ன் ஏஜ் இன் இந்தியா. இந்தியாவில் மத்திய இரும்பு காலத்தில் ஆரம்ப நகரமைப்பு அர்பன் பிளானிங் இருந்ததற்கான ஆதாரங்களை வழங்கும் இடம் எது? இதெல்லாம் என்ன அப்டின்னா, ஓகே. அயர்ன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இரும்பு காலம். இரும்பு காலத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஆர்காலஜிக்கல் சைட்ல நெறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க ரைட்டா? அதுல எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்கறாங்க. சில ஸ்டூடண்ட் வந்து என்னன்னா, நீங்க ஆல்ரெடி பிரிப்பேர் பண்ணும்போது, சார் இரும்பு காலத்த நான் பெருசாலாம் பிரிப்பேர் பண்ணல. அதுல எந்தெந்த இடம்லாம் நான் வந்து நோட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின கவனிங்க. ஆப்ஷனையும் பாருங்க. நம்ம எதுக்காக நான் சொல்ல வாரேன்னா, எல்லாமே நம்ம பிரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஏதாவது ஒண்ணு வந்துனா தெளிவா பிரிப்பேர் பண்ணியிருப்போம். அத வச்சு எலிமினேட் பண்ண முடியுதா? அதையும் வந்து நம்ம செக் பண்ணணும். நல்லா கவனிங்களேன். மோகன்ஜாரோ, ஹரப்பா, லோத்தல். இந்த 3ம் நம்ம எதுல வந்து லேர்ன் பண்ணுவோம்னா, ஐவிசி சைட். அதாவது இண்டஸ் வேலி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இண்டஸ் வேலி. அதுல வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இங்க இருக்கு பாருங்க. ஹரப்பா இங்க இருக்கு. மோகன்ஜாரோ இந்த இருக்கு. லோத்தல் இங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்னன்னா, டெஃபினட்டா ஐவிசில வந்து என்னன்னா, இத லேர்ன் பண்ணியிருப்போம். இது உங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சாவே போதும். என்ன பண்ணீங்கன்னா, இந்த 3மே வந்து என்னன்னா, எது ஐவிசி. அப்ப ஐவிசில இருக்கும்போது அயனேஜ் இரும்பு கல்லாம் என்னன்னா, லேட்டா தான் வரும். இரும்பு அப்படி ஞாபகத்துல வச்சுக்கங்க. இரும்புனாவே என்னன்னா, அரசர்கள் வந்துட்டாங்க. அரசர்கள் வந்து சண்டைக்கு போறாங்க. அது எல்லாமே என்னன்னா,
மகாஜனபதா பீரியட்ஸ். மகாஜனபதா டைம்ல தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், இந்த அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 3மே வராது. என்ன ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் பி தான் வரும் ரைட்டா? இந்த மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ண தெரியணும். எல்லா கொஸ்டினுமே நம்மளுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு நினைக்க கூடாது. சில கொஸ்டின்ல என்னன்னா, நான் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணி என்னன்னா ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க. 3வது கொஸ்டின்ஸ் பாருங்க. The last Sunga ruler was killed by his minister in which century? கடைசி சுங்க வம்ச அரசர் தனது அமைச்சரால் எந்த நூற்றாண்டில் கொல்லப்பட்டார்? இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து ரொம்பவே டஃப்பான கொஸ்டின் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. ஏன் சொல்ல வாருன்னா, நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரினா இதெல்லாம் டாபிக் அப்படின்னு சொன்னேன். அதை எதுக்காக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரோனாலஜி தெரியணும். அதாவது ஹிஸ்டரினாவே என்ன அப்படின்னா குரோனாலஜி தான். ஒரு ஆர்டர். ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் ஒரு ஆட்சி இருந்திருக்கும். அது எல்லாமே நம்ம ஆர்டரா லேர்ன் பண்ணும்போது, எலிமினேட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, ஆன்சர் பண்ணிக்கலாம். அதாவது ஒண்ணும் கிடையாது. இந்த கொஸ்டினுமே வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, சுங்கா வந்து டைனஸ்டி. நம்ம எங்க லேர்ன் பண்ணணும்னா நல்லா கவனிங்க. சுங்கா டைனஸ்டி யாருக்கு அப்புறம் வருவாங்கன்னா, மௌரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? மௌரியர்களோட கடைசி அரசரை கொண்டுட்டு தான் வந்து இந்த புஷ்யமித்திர சுங்கா என்பவர் என்னன்னா அவரோட ஆட்சியை வந்துன்னா தொடங்குவாரு. சுங்கா டைனஸ்டி என்னன்னா யாருக்கு அப்புறம் வருது அப்படின்னா மௌரியர்களுக்கு அடுத்து. இது ஃபர்ஸ்ட். இப்ப இந்த சுங்காவோட கடைசி ரூலர் ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா? அவர் யாருன்னா தேவபூதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை யாரு கொல்லுவார்னா வாசுதேவ என்பவர் ஒருத்தவர் கொல்லுவார். வாசுதேவ அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு புதுவான வந்து ஆட்சியை உருவாக்குறார். அந்த ஆட்சியோட பேர் வந்து கன்வா டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாசுதேவா என்ன பண்ணுவாங்கன்னா, கன்வா டைனஸ்டி வந்து ஃபவுண்ட் பண்ணுவாரு. நமக்கு இப்ப கேள்வி என்னன்னா, எந்த செஞ்சுரி அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப மௌரியர்களோட வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது, அது எந்த செஞ்சுரின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுப்போம். ஏன்னா மௌரியர்ல முக்கியமான அரசர் வந்து அசோகா. அப்ப அந்த டைம்ல வந்து உங்களுக்கு செஞ்சுரி ஞாபகத்துல இருந்துச்சுன்னா, ஓகே மௌரியர்களுக்கு அப்புறம் தான் வந்து ஷுங்கா வருவாங்க. ஷுங்காவுக்கு அப்புறம் தான் வந்து கன்வா வருவாங்க. இத கனெக்ட் பண்ண முடியும் உங்களால. நான் அந்த செஞ்சுரி வச்சு, இது எல்லாமே என்னன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சுரில தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செஞ்சுரி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்க கன்வாவோடது என்ன 73ல இருந்து 28 இருக்கா? சுங்காவோடது பாருங்க 185ல இருந்து 73 இருக்கும். அதாவது பிசி பொறுத்தவரைக்கும் என்னன்னா குறைஞ்சுகிட்டே வரும் ரைட்டா? அப்ப இது எல்லாமே என்ன ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பீரியட் தான் வந்து இந்த டைம் வந்து நடந்திருக்கும். மௌரியர்களுக்கு அப்புறம் எல்லாமே என்ன இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருக்கிற சின்ன சின்ன டைனஸ்டி இருப்பாங்க. இப்ப பார்த்தா சுங்கா, கன்வா எல்லாமே இதுல தான் வருவாங்க. அதனால ஞாபகத்துல வச்சுக்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசி தான் வரும். ஆன்சர் என்ன வரும்? ஏ தான். நெக்ஸ்ட் போலாம். அடுத்து 4வது கொஸ்டின். NPPW which can be considered as a most widespread iron age pottery stand for இரும்பு காலத்தில் மிகவும் பரவலாக காணப்படும் மண்பாண்டமான NPPW என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேக்குறாங்களா? சரி. இப்ப மண்பாண்ட பத்திலாம் வந்து உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்கன்னா, எஸ் கேட்பாங்க. ஏன்னா, வரலாற்றுல அதுவும் முக்கியமா வந்துன்னா பண்டைய காலத்துல நெறைய வந்து ஒவ்வொரு ஆட்சியும் நடந்திருக்கு. ஒவ்வொரு டைனஸ்டி இருந்திருக்கு. அத எத வச்சு சொல்லுவாங்கன்னா, மண்பாண்டத்த வச்சு தான் சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ப்ளே பண்ணும். ஈவன் நெறைய வந்து என்னன்னா, இந்த அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணும்போது அவங்க கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்பாண்டத்த தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. அத வச்சு ஈஸியா என்ன பண்ண முடியும்னா, அது எந்த வந்துன்னா நூற்றாண்ட சேர்ந்தது. அத அவங்களால சொல்ல முடியும். ஏன்னா, ஒவ்வொரு நூற்றாண்டுல என்னன்னு வச்சுக்கலேன், ஒவ்வொரு மாரி வந்து மண்பாண்டங்கள் இருக்கும். இது எப்படின்னா, இப்ப எப்படி நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சாம்சங்கோட நியூ மாடல் வருது, ஐஃபோனோட நியூ மாடல் வருது. ஏன்னா டெக்னாலஜி வந்து டெவலப் ஆக புது புது மாடல் வருதுல்ல. அதே மாரி வந்து நூற்றாண்டுகள் போக போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மண்பாண்டங்களே நல்லா வந்து சின்ன சின்ன டெவலப்மெண்ட் இருக்குமா. அத வச்சு தான். இங்க பாருங்க, இயர்லி வேதிக் பீரியட்ல வந்து அந்த மண்பாண்டங்கள் எந்த கலர்ல இருக்குமோ, அத வச்சு ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. ரெட் வேர் அப்படின்னு. அடுத்து லேட்டர் வேதிக் பீரியட்ல என்ன ஆகும் அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா பெயிண்ட் பண்ணப்படுவாங்க. அதே இது மகாஜனபதா பீரியட். நல்லா கவனிங்க. இந்த மகாஜனபதா பீரியட். இந்த பீரியட்ல என்னன்னா அரசர்கள் வருவாங்க. அரசர்கள் வர பீரியட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அயன் ஏஜ் என்பது இரும்புகள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த இரும்புகள வச்சு என்ன பண்ண முடியும்? கத்தி ரெடி பண்ண முடியும். ஸோ கத்தி ரெடி பண்ண முடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த வந்து என்ன சொல்றது? சின்ன சின்ன வந்து என்னன்னா, எங்கேயாவது வந்து கிராமங்கள் இருந்துச்சுன்னா, அத போய் கைப்பற்றுவாங்க. அதன் மூலம் என்னன்னா, ஒரு நாட வந்துனா ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அயன் ஏஜோட பீரியட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கங்க. இந்த அயன் ஏஜ் பீரியட் இருக்கு பார்த்தீங்களா? இங்க இருக்கிற மண்பாண்டங்கள் என்ன சொல்றாங்க? நார்தர்ன் பிளாக் பாலிஷ் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் NPPWயோட ஃபுல் ஃபார்ம். ஸோ அப்ப நார்தர்ன் பிளாக் பாலிஷ்ட் வேர். வடக்கு கருப்பு பளபளப்பான மண்பாண்டம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதுல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். அடுத்து வாங்க.
5வது கொஸ்டின், விச் கேரக்டரிஸ்டிக் பாட்டரி பிகம் த ஹால்மார்க் ஆஃப் இயர்லி அயனேஜ் செட்டில்மெண்ட் இன் நார்தன் இந்தியா? இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, அதே கொஸ்டினோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கு. ரைட்டா? இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. அயனேஜ் சொல்றாங்க. இரும்பு காலம், வட இந்தியாவின் ஆரம்ப இரும்பு கால குடியிருப்புகளோட அடையாளமாக விளங்கிய மண்பாண்டம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தா நார்தன் பிளாக் பாலிஷ்ட் வேற தான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் இதுதான். இது ஞாபகத்துல வச்சுக்கேன். இரும்பு காலம் அப்படின்னாவே இந்த நார்தன் பிளாக் பாலிஷ்ட் வேற தான் உங்களோட மண்பாண்டம் டைமா இருந்திருக்கும். அடுத்து போலாம். 6வது கொஸ்டின், இன் which one of the following Buddhist text are the rules mentioned for Buddhist monk and nuns? பௌத்த பிக்குகள் மற்றும் பிக்குணிகளுக்கான விதிமுறைகள் எந்த பௌத்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன? இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புத்திசம். ரைட்டா? அந்த பௌத்த மதத்தை நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அதை வச்சு என்ன பண்ணிருக்கணும், இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணணும். நல்லா கவனிங்க. அதாவது புத்திசம் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க புக் எழுதியிருப்பாங்க. அந்த புக்கை என்ன திரிபிடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பிடகம் இருக்கும். ஒன்னு சுத்த பிடகம், அடுத்து வினய பிடகம், அடுத்து அபிதம பிடகம்னு சொல்லுவாங்க. இந்த சுத்த பிடகத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது புத்தா என்ன சொன்னாரோ அந்த சொன்னதை என்ன பண்ணிடுவோம் வச்சுக்கேன், அப்படியே இந்த புக்ல நோட் பண்ணிருப்பாங்க. வினய பிடகம் நல்லா கவனிங்க. வினய பிடகத்துல துறவர அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு சாமியார் வராங்கன்னா அந்த சாமியார் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கான விதிகள் என்ன, இதுக்கான குறியீடுகள் என்ன, இது எல்லாத்தையும் வினய பேடகம். நம்மளுக்கு கேட்ட கேள்வி இதுதான். நம்மளுக்கு கேட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரூல்ஸ் மென்ஷன் ஃபார் யாருக்காக? புத்திஸ்ட் மாங். ரைட்டா? இப்போ புத்திஸ்ட் மாங் சொல்லும் போது என்ன, மாங்குனாவே அவங்க துறவிகள். ரைட்டா? அப்ப அவங்களுக்கானதை இதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா வினய பிடகத்துல தான் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணி தான் ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து இருக்கிறது ஞாபகத்துல வச்சுக்கேன். அபிதம பித்தகம் இருக்கு பாத்தீங்களா? அபிதம பித்தகத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது சுத்த பித்தகத்துல புத்தாவோட டீச்சிங் இருக்கு பாத்தீங்களா, அது நிறைய புரியாத மாதிரி இருக்கும். அது என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கொஞ்சம் விலக்கி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த அபிதம பீடகத்துல சொல்லியிருப்பாங்க. எப்படி திருக்குறள்ல திருவள்ளுவர் சொன்னதுக்கு அப்புறம் அதை நிறைய எக்ஸ்பிளனேஷனுக்கு என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே, அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் அபிதம பீடகம். அடுத்து போலாமா? 7வது கொஸ்டின், which group of people settle in northwestern India around Takshila in the 1st century BC? வடமேற்கு இந்தியாவில் தக்ஷிலா பகுதியில் கிமு 1ஆம் நூற்றாண்டில் குடியேறிய மக்கள் குழி எது? நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த 1st century அப்படின்னு சொன்னாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன கனெக்ட் ஆகுனா, மௌரியர்களோட காலம் முடிஞ்சு மௌரியர்களுக்கு அடுத்த வாரம் என்னன்னு வச்சுக்கலாம், சின்ன சின்ன ஆட்சிகள் இருக்கும். அதான் உங்க மைண்டுக்கு வரணும். அதாவது எப்படின்னா நல்லா கவனிக்கலாம். மௌரியர்களுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், சின்ன சின்ன டைனஸ்டி இருக்கும். அதுல எந்தெந்த டைனஸ்டினா, வடக்குல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் சுங்கர்கள், கன்வர்கள் இருப்பாங்க. அதே வடமேற்குல பார்க்கும்போது என்ன, இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், பார்த்தீர்கள், குஷானர்கள் இருப்பாங்க. தெற்குல பார்க்கும்போது சாத்வாகனர்கள் இருப்பாங்க. இது எல்லாமே நான் கிளாஸ்ல என்ன டீச் பண்ணணும் அதோட ஸ்லைடு தான் கொடுத்துருக்கேன். இப்ப நம்மளுக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்ஷிலா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த தக்ஷிலா இது என்ன ஃபேமஸ் சிட்டி? யாரோட ஃபேமஸ் சிட்டினா குஷான் எம்பையர். குஷான் என்னன்னு வச்சுக்கலாம், ஒரு பெரிய எம்பையரா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கேன். மௌரியர்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய லெவல்ல இருந்த ஒரு எம்பையர்னா அந்த குஷான் தான் சொல்லுவாங்க. இவங்க ஏன் ரொம்ப ஃபேமஸ், ஏன் இன்னமும் நிறைய பேருக்கு தெரியுது அப்படின்னா, இந்த டைம்ல தான் என்னன்னு வச்சுக்கேன், புத்த மதம் ரொம்பவே ஃபேமஸா இருப்பாங்க. புத்த மதம் இருக்கும்போது அதுல நிறைய புக்கு எழுதியிருப்பாங்க. அந்த புக்ல எதை பத்தி எழுதியிருப்பாங்கன்னா, குஷான் எம்பையர். எப்போதும் ஒரு எம்பையரை பத்தி லேர்ன் பண்றோம்னா கண்டிப்பா அவங்க ரிலேட்டடா என்னன்னா ஏதாவது ஒரு புக்ல எழுதியிருப்பாங்க. அதனாலதான் அந்த எம்பையரை பத்தி இன்னமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன வரும், தக்ஷிலா அப்படின்னு வந்தாவே யாரோட இதுனா குஷானர்கள். குஷானர்னு சொல்லும்போது ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் போலாம். அடுத்து பாருங்க, which dynasty succeeded the Mauryan empire? மௌரியனுக்கு அப்புறம் நிறைய எம்பையர் வராங்க. ரைட்டா? நம்ம இங்கேயே பார்த்தோம். மௌரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நிறைய எம்பையர் வராங்க. ஆனா ஃபர்ஸ்ட் மௌரியல் முடிஞ்சோடனே எந்த எம்பையர் முதல்ல வருவாங்கன்னா, சுங்கர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் வருவாங்க. அதாவது இங்க பாருங்களேன், நான் என்ன சொன்னேன், புஷ்யமித்ர சுங்கா இவர் என்னன்னா மௌரியர்களோட கடைசி ரூலர் இருப்பார். அவர் கொண்டுட்டு என்ன பண்ணுவார்னா, இவர் ஒரு புதிய ஆட்சி ஃபார்ம் பண்ணுவாரு. அதனால என்னன்னா, மௌரியர்களுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ற ஒரு டைனஸ்டி சுங்கா டைனஸ்டி. அது யாருன்னா
புஷ்யமித்திர சுங்கா. அத வச்சு சொல்லும்போது யாரு வருவா? சுங்கா தான் வருவாங்க. ஆப்ஷன் வந்து சி தான் வரும். அடுத்து பாருங்க. வாட் இஸ் த வேதிக் நேம் ஆஃப் த ரிவர் சட்லஜ் which is part of the சப்த சிந்து ரிவர் மென்ஷன் in the ரிக் வேதா. ரிக் வேதத்தில் குறிப்பிடப்பட்ட சப்த சிந்து நதிகளில் ஒன்றான சட்லஜ் நதியின் வேத பெயர் என்ன? இப்பெல்லாம் அவன் கொஸ்டின் இருக்குமான எஸ், இது நம்ம என்னன்னா லேர்ன் பண்ணிருக்கணும். நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லியிருப்பேன். நல்லா கவனிங்களேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத காலத்துல இப்ப பாக்குற ரிவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவரோட பேர்லாம் என்ன வேற வேற பேரா இருக்கும். தற்கால பெயர் வந்து இருக்கு. ஆனா பண்டைய கால பெயர் தான் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. சிந்து சிந்து நதி இருக்கு பாத்தீங்கன்னா, அது என்னன்னா இப்ப நம்ம இண்டஸ்ன்னு சொல்றோம். அப்ப சிந்து. நமக்கு கேட்ட கேள்வி என்னன்னா சட்லஜ். ஸோ சட்லஜோட அந்த காலத்து பண்டைய பெயர் என்னன்னா சத்தூத்ரி அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ சத்தூத்ரி எங்க இருக்கு? சட்லஜ், சத்தூத்ரி. இத நான் கிளாஸ் எடுக்கும்போது ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பேன். ஞாபகத்துல வச்சுங்க. சட்லஜ், சத்தூத்ரி. அதுலயும் வந்து நம் எஸ்ன்னு ஆரம்பிக்குது. இங்கேயும் வந்து எஸ்ன்னு இருக்கு. கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும். ஏன்னா இது எல்லாமே ஃபேக்சுவல் ரைட்டா? இதுல கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் வந்து தெரிஞ்சுக்கணும். இத அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும். சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சுனா மறக்க மாட்டோம். 10வது கொஸ்டின்ஸ் பாருங்க. விச் லாங்குவேஜ் அண்ட் ஸ்கிரிப்ட் வேர் பிரைமர்லி யூஸ்ட் இன் அசோகா எடிக்ட்? அசோகனின் கல்வெட்டுகளில் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட மொழி மற்றும் எழுத்து முறை எது? அசோகா அப்படின்னு சொல்லும்போது என்ன? மௌரியன் வந்து டைனஸ்டி ரைட்டா? மௌரியர்களே ரொம்ப ஃபேமஸான ரூலர்னா அசோகா தான் வந்து சொல்லுவாங்க. அவரோட கல்வெட்டுல வந்து என்னன்னா, அவரோட ஆணைகள வந்து நெறைய சொல்லியிருப்பார். ஸோ அசோகரோட ஆணைகள் எல்லாத்தையும் என்னன்னா, கல்வெட்டுகள் அந்த கல்வெட்டுனா ஒண்ணும் கிடையாது. பாறையில தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதுல என்னன்னா, ஒரு 3 லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவாரு. ஒண்ணு பிராகிருத் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இன்னொன்னு கிரீக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு அராமிக் வந்துன்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப அதிகமான பாறைகள்ல என்ன லாங்குவேஜா பார்க்கப்பட்டதுன்னா, இந்த பிராகிருத் லாங்குவேஜ் தான் வந்து பார்க்கப்பட்டதாம். இந்த பிராகிருத்துல நெறைய என்னன்னா எழுத்து முறை இருக்கும். ஒண்ணு பிராமின் சொல்லுவாங்க. இன்னொன்னு கரோஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இத வச்சு பார்க்கும்போது என்னன்னு நல்லா கவனிங்களேன். பிராகிருத் டெஃபினட்டா வரணும். பிராகிருத் டெஃபினட்டா வரணும். ஒரே ஒரு ஆப்பர்ஷன் தான் இருக்கு. ஸோ பிராகிருத்தோட எழுத்து முறை வந்து பிராமியோட எழுத்து முறை. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? பி தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க. 11வது கொஸ்டின். ஹூ ஃபவுண்டட் த கன்வா டைனஸ்டி ஆஃப்டர் த டெத் ஆஃப் த லாஸ்ட் சுங்கா ரூலர்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். மௌரியர்களுக்கு அப்புறம் சுங்கா வருவாங்க. சுங்கர்களோட கடைசி ரூலர் இருப்பாரு. அவரை கொண்டுட்டு தான் வந்து கன்வா வருவாங்க ரைட்டா? நான் சொல்லும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நல்லா கவனிங்களேன். ஸோ அந்த கன்வாவோட டைனஸ்டி யாருன்னா வாசுதேவ. ஏன்னா வாசுதேவ தான் என்னன்னா தேவபூதி அப்படின்னு சுங்கால வந்துன்னா கடைசி ரூலர் இருப்பார். அவரை கொண்டுட்டு கன்வா டைனஸ்டியை ஸ்டார்ட் பண்ணுவாரு. யாருன்னா வாசுதேவ. ஜஸ்ட் என்னன்னா ஒவ்வொரு டைனஸ்டியோட ஃபவுண்டர் யாரு? அது யார் வந்து நிறுவனா? அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுலதான் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் நாட் மென்ஷன் இன் த ரிக்வேதா? இது அதுக்கு முன்னாடி பார்த்ததான். ஸோ ரிக்வேதம் பொறுத்தளவுக்கு என்னன்னா சொல்ற அந்த இண்டஸ் ரிவருக்கு பாத்தீங்களா? அந்த டைம்ல சிந்து ரிவர்ன்னு சொல்லுவோம். இதுல இருக்கிறதா என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். பண்டைய காலத்துல வந்து பெயரா இருக்கும். அதான் தற்காலத்துல வந்து அதோட பேர்ல வந்து மாற்றங்கள் இருக்கும். இது இல்லாம வந்துனா நெறைய இப்ப நம்ம சவுத்துல இருக்கும் பாத்தீங்களா? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறது. இல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஆந்திரா, கர்நாடகா இங்கிட்டு போற வந்துனா ரிவர் எதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா ரிக்வேதம் எல்லாமே வந்து நார்த் இந்தியா. நார்த் இந்தியால இருக்கும்போது அந்த இண்டஸ் ரிவர் அங்கதான் வந்து என்னன்னா, அங்கதான் வந்து உருவாயிருக்கும் ரைட்டா. இந்த வேத காலம் எல்லாமே அந்த சைடுல தான் வந்து உருவாயிருக்கும். அதனால எது வராதுன்னா கிருஷ்ணா ரிவர் வந்து டெஃபினட்டா வராது. மிச்சம் யமுனா, சரஸ்வதி, சிந்து ரிவர் இது 3ம் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். அடுத்து பாருங்க. விச் ரூலர் ஆஃப் ஹரியங்கா டைனஸ்டி annexed several important and powerful kingdom in vicinity such as கோசலா, காசி அண்ட் வந்து வஜி. கோசலா, காசி, வஜி போன்ற அருகில் உள்ள சக்தி வாய்ந்த அரசுகளை இணைத்த ஹரியங்க வம்ச அரசர் யார்? இதெல்லாம் எப்படி சார் சரியும்? ஒரு அரசரை கொடுத்துட்டு அவர் நிறைய இதை வந்து அனெக்ஸ் பண்ணுவாரு. அதெல்லாம நம்ம படிக்க முடியுமான்னா இது கிடையாது. இந்த கொஸ்டின் பார்க்க வந்து டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஈஸியானது. ஏன்னா அவன் ஒரு க்ளூ கொடுத்துட்டான். அரியங்கா அப்படின்னு சொல்லிட்டான்.
ஸோ ஹரியங்கா நம்ம எங்க லேர்ன் பண்ணணும்னா, அதாவது மகா ஜனபதாஸ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மகா ஜனபதாஸ்ல என்னன்னா, நெறைய சின்ன சின்ன வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்கங்க வந்துன்னா அரசுகள் இருக்கும். அந்த அரசு எல்லாத்தையும் உடைச்சு ஒரு எம்பயர் ஃபார்ம் பண்ணுவாங்க. யாருன்னா, மகதா எம்பயர் அப்படின்னு சொல்லுவாங்க. மகதா எம்பயர்ல 3 டைனஸ்டி வரும். ஒண்ணு ஹரியங்கா டைனஸ்டி இருக்கும். அடுத்து சிஷுனகா டைனஸ்டி இருக்கும். அடுத்து நந்தா டைனஸ்டி இருக்கும். இந்த நந்தா டைம்ல தான் என்னன்னா, அலெக்சாண்டர் என்ன பண்ணுவார்ன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுக்கு படையெடுத்து வருவார். சரி இதெல்லாம் வந்து இருக்கட்டும். இப்ப இந்த ஹரியங்கால 3 அரசர்கள் இருப்பாங்க. யாருன்னு பாருங்களேன். பிம்பிசாரா, அஜாசத்ரு, உதயன். இது எதுக்காக இந்த இடத்துல நான் சொல்றேன்னா, நம்ம லேர்ன் பண்ணும்போது இது தெரிஞ்சதாவே போதும். ஓகே ஒரு மகதா எம்பையர் இருக்காங்க. அதுல 3 டைனஸ்டி இருக்கு. அதுல ஹரியாங்கால 3 அரசர்கள் இருக்காங்க. இது உங்களுக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆனவே என்னன்னா, இந்த கொஸ்டின ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா, ஹரியங்கா டைனஸ்டி பொறுத்தவரைக்கும் நல்லா கவனிங்களேன். ஹரியங்கா டைனஸ்டில 3 அரசர்கள். 3 அரசர்கள எந்த அரசரோட பேர் இருக்கு பாருங்களேன். அஜத சத்ரு. அஜத சத்ருவோட பேர் தான் இங்க இருக்கு. 3 யாருமே வந்து யாரோடதுன்னா ஹரியங்கா டைனஸ்டியோட அரசர் கிடையாது. அதனால என்ன பண்ணலாம்? ஆன்சர் வந்து எடுக்கலாம். இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால என்னன்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்றது என்னன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணணும். ஏன்னா, புது புது வந்து என்ன கன்டென்ட் நோக்கி போறத விட, இருக்கிறத எவ்வளவு வந்து நம்ம அக்யூரேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்றோமோ, அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரி. அடுத்து பாருங்க. Which of the following Veda is primarily the collection of magic spell and charm, word of evil spirit and disease? தீய ஆவிகள் மற்றும் நோய்களை விரட்ட மந்திரங்கள் மற்றும் சடங்குகளின் தொகுப்பாக உள்ள வேதம் எது? இது என்ன? வேத காலம் ரைட்டா? வேத காலத்துல 4 வேதா வந்து இருக்கும். 4 வேதால ஒண்ணுதான் வந்து அதர்வன வேதம் சொல்லுவோம். அதர்வ வேதத்தை எதோட கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, மந்திர சூத்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா? அதோட வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேஜிக் ஃபார்முலா. நெறைய மந்திரங்கள் எப்படி இந்த முனி மூவில, இல்ல காஞ்சனா மூவில வந்து எப்போதும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாமியார வந்து விரட்டுவார் பாத்தீங்களா? அந்த மாரி மந்திரங்கள் வந்து சொல்ற மாரி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வேதத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வேதம் அப்படின்னா, அதர்வ வேதம், அதர்வண வேதம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து வாங்க. ஹூ வாஸ் த லாஸ்ட் மௌரியன் கிங் கில்டு பை his commander in chief leading to the establishment of the சுங்கா டைனஸ்டி? மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? தனது படைத்தலைவரால் கொல்லப்பட்டதன் மூலம் சுங்க வம்சம் உருவானது. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தா, உங்களால அந்த குரோனாலஜி ஆர்டரை வந்து ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். நான் என்ன சொன்னேன்? மௌரியர்களுக்கு அப்புறம் யாரு வருவானா? சுங்கா வருவான்னு சொன்னா, சுங்கா யாரு? புஷ்யமித்திர சுங்கா. அவர் தான் என்ன பண்ணுவானா, அந்த கடைசி மௌரியனோட கிங் ஒருத்தர் இருப்பார். அவரை கொண்டுட்டு என்ன பண்றாருன்னா, புதுசான வந்து சுங்க வம்சத்தை வந்து ஃபார்ம் பண்றாரு. அவர் யார்? அந்த புஷ்யமித்திர சுங்கா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், கமாண்டர் இன் சீஃபா அந்த படையோட தலைவரா தான் இருந்திருக்காரு. பட் மௌரியனோட கிங்க பிடிக்காம என்ன கொண்டிருக்காரு. அந்த கடைசி கிங்கோட பேரை கேட்கிறாங்க. இதெல்லாமே கேட்பானு எஸ். இதெல்லாமே என்ன பண்ணணும்? லேர்ன் பண்ணி தான் ஆகணும். நான் கரெக்டா உங்களுக்கு கொடுத்திருப்பேன். ஸோ அதெல்லாம் என்னன்னா, நீங்க வந்து ஒரி பண்ண அவசியம் கிடையாது. சந்திரகுப்த மௌரியா தான் என்னன்னா, மௌரியன் எம்பையரோட ஃபவுண்டர். அதுக்கப்புறம் நெறைய என்னன்னா அரசர்கள் வருவாங்க. அதுல கடைசி ஆட்சியாளர் பாருங்களேன். திரு ஹத்ரதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திரு ஹத்ரதா இவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி ரூலர். இவர தான் யாரு டிஃபீட் பண்றா? புஷ்யமித்திர சுங்கா வந்து டிஃபீட் பண்றாரு. ஸோ அப்ப இத வச்சு பார்க்கும்போது என்ன வரும்னா, வீரஹத்ரதா ஆப்ஷன் வந்து சில இருக்கு. அடுத்து, who among the following was the last தீர்த்தங்கர் ஆஃப் ஜெயினிசம்? பின் வருவனவரின் ஜைன மதத்தின் கடைசி தீர்த்தங்கர் யார்? இதுக்கு முன்னாடி புதுசா ஒரு கொஸ்டின் வந்தது. இங்க ஜெயினிசம். இதெல்லாம் டாபிக் நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஜெயினிசம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதாவது மொத்தமா ஜெயினிசத்துல வந்து என்னன்னா 24 தீர்த்தங்கரர் இருப்பாங்க. அந்த 24வது யாருன்னா வர்த்தமான மகாவீரர் வருவாரு. இவர் தான் வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவார்னு வச்சுக்கலேன், அந்த ஜெயின மதத்தை வந்து என்னன்னா ஃபவுண்ட் பண்ற மாதிரி வந்து பண்ணியிருப்பாரு. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் தீர்த்தங்கரர் யாருன்னா மகாவீரர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். ரொம்ப ஒன்லைன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால என்ன பண்ணா ரொம்ப அக்யூரேட்டா வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அடுத்து வாங்க. Who was the Greek envoy who visited the Mauryan capital Pataliputra and whose account is a key source for the Mauryan period?
மௌரிய பேரரசின் தலைநகரமான பாட்டாளிபுத்திரத்தை பார்வையிட்ட கிரேக்க தூதர் யார்? ஆக்சுவலி என்னன்னா, இந்த மௌரியன் பீரியட் லேர்ன் பண்ணும்போது ஏன் மௌரியர்களை பத்தி வந்து பண்டைய கால மௌரியர்களை நிறைய நம்மளுக்கு தெரியுதுன்னா அதுக்கு ரீசன் வந்து அந்த டைம்ல வந்து நிறைய புக்கு வந்து என்னன்னா எழுதி வச்சிருப்பாங்க. அதுல முக்கியமானது ஒண்ணு என்னன்னா அந்த கிரேக்க தூதர். இந்த கிரேக்க தூதர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், மெகஸ்தீனிஸ். நல்லா கவனிங்க. மௌரியர்ல 2 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அரசர்களை தவிர மிச்சம் 2 பேர் இம்பார்ட்டன்ட். ஒண்ணு மெகஸ்தீனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் சாணக்கியா. ஸோ சாணக்கியா தான் என்னன்னா சந்திரகுப்த மௌரியரை வந்துன்னா கிங்கா இருக்கிறதுக்காக நிறைய என்ன பண்ணிருப்பாருன்னு வச்சுக்கலாம், ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருப்பாரு. மெகஸ்தீனியஸ் என்னன்னா கிரேக்கத்துல இருந்து எங்க வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியரோட கோர்ட்டுக்கு வந்து வந்திருப்பார். இவர் வந்து என்ன ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்கு மூலம் தான் என்ன மௌரியர்கள் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு நம்மளால இப்ப வந்து அறியப்படுது. ஸோ அப்ப அதை வச்சு பார்க்கும்போது என்ன யார் வந்திருக்கா, மெகஸ்தீனிஸ் தான் வந்து வந்திருக்காரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க. விச் கிரீக் அம்பாஸ்டர் chronicle his observation during his visit to the court of சந்திரகுப்த மௌரியா? சந்திரகுப்த மௌரியரின் அரசவையை பற்றி குறிப்புகள் எழுதிய கிரேக்க தூதர் யார்? நான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே கொஸ்டின் தான் வந்து இதுவுமே. என்ன சொல்லியிருந்தேன், சந்திரகுப்த மௌரியர்கள், அதாவது மௌரியர்களை பத்தி என்னன்னா நம்ம தெரியுதுன்னா முக்கியமான ரீசன் வந்து பாருங்களேன், ஆதாரத்தை பொறுத்தவரைக்கும் ஒன்னும் அர்த்தசாஸ்திரம் இருக்கும். யாரு சாணக்கிய எழுதின வந்துன்னா புக் இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது இண்டிகா. இண்டிகா யாருன்னா மெகஸ்தீனிஸ். கிரீக் வந்து டிராவலர். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இமேஜை பார்த்து ரைட்டா. அதை வச்சு பார்க்கும்போது ஏதா மெகஸ்தீனிஸ் தான் வந்துன்னா சந்திரகுப்த பீரியட்ல வந்திருப்பாரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். அடுத்து பாங்க. Who among the following was the successor of King Bimbisara to the throne of மகதா? மகத அரசின் சிங்காசனத்திற்கு பிம்பிசாரனுக்கு பின் வாரிசாக வந்தவர் யாருன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா மகதாவோட எம்பையர்ல என்ன டைனஸ்டி அது கரெக்டா தெரிஞ்சா போதும். அவங்க என்ன சொன்னாங்க, மகதால வந்துன்னா பிம்பிசாரா சொல்லிட்டாங்க ரைட்டா. ஸோ பிம்பிசாராக்கு அப்புறம் ஏன்னா அஜாசாத்ரு, அதுக்கப்புறம் தான் வந்து உதயன் வருவார். ஒன்ஸ் அரியங்கா டைனஸ்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருன்னா சிச்சுனகா டைனஸ்டி ஸ்டார்ட் ஆகும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நந்தா டைனஸ்டி ஸ்டார்ட் ஆகும். நந்தாவோட ஃபைனலா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து மௌரியன் எம்பையர் ஃபார்ம் ஆகும். ஸோ மௌரியனுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சுங்கா வருவாங்க. சுங்கா பக்கரா கன்வா வருவாங்க. புரியுதா? இதான் வந்து குரோனலாஜி. இந்த மாதிரி தான் என்ன பண்ணிக்கணும்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும். எல்லாமே நான் ப்ராப்பரா சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல நீங்க கனெக்ட் பண்ணுங்க. இப்ப யாரு வருவா, பிம்பிசாராக்கு அப்புறம் யாரு வருவா அப்படின்னா அஜாசாத்ரு தான் வருவாரு. ஸோ அஜத சத்ரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். ஸோ அவ்வளவுதான். ஆக்சுவலி என்னன்னா 19 கொஸ்டின்ஸ் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியே கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, எந்த டாபிக்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எதெல்லாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி வந்து கொஸ்டினோட லெவல் இருக்கும், இதெல்லாமே தெரிஞ்சு என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம பார்க்குற இந்த கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிளாஸுக்கான வந்து பிடிஎஃப் இது வந்து முதல் வீடியோ. இந்த மாதிரி என்னன்னா ஒவ்வொரு இதாக வந்து நம்ம பார்க்க தான் போறோம். இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே என்னன்னா நான் ஆப்ல தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன, ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது இல்லை வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட நம்பருமே கொடுத்துருக்கேன், நீங்க அதிலுமே வந்து கேட்டுக்கலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா இந்த இடத்துல 3 கோடு இருக்கு பாருங்களேன். இது நிறைய ஸ்டூடெண்ட் தெரியும், பட் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். இந்த 3 கோடு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு காமிக்கும். இந்த ஃப்ரீ மெட்டீரியல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடின்னு சொல்லிட்டு வந்து ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அதுல என்னன்னா இப்ப பாக்குற கிளாஸ்க்கான பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரிவிஷன் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். இப்ப ஃபண்டமெண்டல் கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் என்டையர் வந்து ஜிஎஸ் டாபிக் அண்ட் வந்து மேத் ரெண்டு தான் என்ன பண்ணா ப்ரையாரிட்டியா டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எதுக்காக நான் 2 மட்டும் டீச் பண்றேன்னா, சும்மா கண்ட டாபிக் வந்து கை வைக்கிறத விட டெடிகேட்டடா 2 டாபிக் வந்து அக்யூரேட்டா டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லி தான் 2 டாபிக் மட்டும் வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து என்டையர் ஜிஎஸ் டாபிக் கம்ப்ளீட்டா வந்து நான் கொடுத்துருவேன். அதனால நீங்க ஒரி பண்ண அவசியம் கிடையாது. இப்போ கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டோரை கிளிக் பண்ணா இந்த மாதிரி வரும். இதுல என்னன்னா ஆல் இன் ஒன் ஜிஎஸ் அதோட சேர்த்து மேத் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்க காமிக்கும் போது 400 இருக்கும். ஆனா நீங்க பே பண்ணும்போது 440 ரூபா பே பண்ணுவீங்க. 1 இயர் வந்து வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு பே பண்றீங்க அன்னையில இருந்து 1 இயர் ஃபுல் என்ன பண்ணிக்கலாம்னா கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னது போக வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும்
அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க வந்து தாராளமா கேட்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக், அதாவது இப்ப ஏன்ஷியன்ட் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் மெடிவல் அண்ட் மாடர்ன் இருக்கு. அந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.